ஹாய் வியூஸ், வெல்கம் டு த சேனல். நாம இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கார்டியன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்டியன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சபரி குரு சரவணன் 2 பேரும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹன்சிகா, தங்கதுரை, மொட்ட ராஜேந்திரன், ஸ்ரீமன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹன்சிகா என்ட்ரிலேயே அவங்க ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இன்டீரியர் கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன கல் கிடைக்குது. அந்த கல் வந்த உடனே அவங்க லைஃப்பில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த கல் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்குறாங்க. கேட்ட பிறகு ஒரு அமானுஷ்ய சக்தி அவங்களுக்கு உதவி செய்யுது. அந்த உதவி செஞ்ச பிறகு அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றதா இந்த படத்தோட கான்செப்ட். அவங்க யார் யாருக்கெல்லாம் அந்த கல்லை வச்சு உதவி செய்கிறாங்க, உதவி செஞ்ச பிறகு அவங்க யார் யாரெல்லாம் பழி வாங்குறாங்க அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வாக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் உண்மையிலே ஓரளவுக்கு சூடு பிடிக்கத்தாங்க செய்யுது. அந்த அளவுக்கு படம் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான மூவின்னு கூட சொல்லலாம். இது மெயினான தீமே பழி வாங்குற கதை தாங்க. பழி வாங்குற கதையிலே ஒரு வித்தியாசமான கதையை எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்தில் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.